ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் மகிழ்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போமா? லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. தம்மிடம் வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலும் 7 முதல் 11 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க முடியும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர் என்று சொன்னார். இந்த வார்த்தையின்படி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கேட்கணும். மனுஷனிடத்தில் அல்ல, பதவி உள்ளவரிடத்தில் அல்ல, பணம் உள்ளவரிடத்தில் அல்ல, பரிசுத்தரிடத்தில், உங்களை மினி படைத்தவர் சமூகத்தில் காலை வேளை எழுந்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறத, இதை நீ சரிப்படுத்த உடைய ஆவியானவரை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். உலக காரியங்களை கேட்பது விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பேதுரு அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை, பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வரை பயந்திருந்தவனாக இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வந்தபோது அதிக நிச்சயத்தோடு வந்தார், பலத்தை கொடுத்தார், வல்லமையாய் எடுத்து பிரசங்கித்தார், வல்லமையாய் எடுத்து பிரசங்கம் பண்ணும்படியாக வைத்தார். அவர் கரத்தின வல்லமையான காரியங்கள் முதல் அற்புதத்தை செய்யும்படியாக வைத்தார். ஆம், அதே ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை கேளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான ஒரு வாலிப மகள் ஒரு நாளில் வந்தாள், வாரத்தோடு வந்தாள். சென்னை பட்டணத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மகள் வந்து சொன்னார், எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும் பிரதர், நான் என்ன செய்யணும்னு கேட்டா. நான் இடத்துல சொன்னேன், உன் பாவங்களை அறிக்கிட்டு தேவசத்தில் அமர்ந்து பார். ஒரு நாளில் நான் ஊதாரித்தனமாய் அலைந்து கொண்டிருந்தவனை என்னை ஆண்டவர் பிடிக்க முடியும் என்று சொன்னால் உன்னையும் பயன்படுத்த முடியும் என்று சொன்னேன். கண்ணீரோடு தன் பாவங்களை அறிக்கை விட்டு கடந்து போனாள். ஒரு நாள் குணமளிக்கும் வாச ஜபத்திற்கு வந்தாள். அந்த ஜபத்தின் ஜப வேளைகளை பரிசுத்த ஆவியானவரை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆம், எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு அற்புதமாய் அவர் இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இயேசு சுவாமியை சொல்லி வருகிறார். ஹல்லேலூயா! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரியமான தம்பி தங்கையே, எல்லாவற்றையும் கேட்பதை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியை கேளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆனவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அந்த ஆவியான உங்களுக்குள் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாய் யோசனையில் பெரியவர் அற்புதமாய் செய்வார். ஆம், சமாரிய பட்டணத்தில் பிழைப்பை எடுத்து பயன்படுத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் சமாரிய பட்டணத்தில் அதே பிழைப்படத்தில் சொன்னார், நீ வனாந்தரத்திற்கு போ, அங்கு ஒருவர் வருகிறார், அவருக்கு என்னுடைய வார்த்தை அறிவி என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அதே ஆவியானவர் இன்றைக்கும் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த, உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க, உங்கள் கண்ணீரை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொத்துரிக்கிறோம். உடைய குமாரனாய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தை கூட ஆண்டவரே, கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னேன். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை உடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் ஜெபிக்கவும் கிருபைதார். ஆசீர்வதியும் அழுக செய்யும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.